ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் அவருடைய மாட்டு கொட்டாய்களை ஒரு பெரிய தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில தண்ணீர் நிரப்பிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய மாட்டுக்கு எப்போதுமே தண்ணீர் நிரப்பி வச்சுட்டு தான் அவர் தீவனம் போட போவாரு. அதே போல தண்ணீர் நிரப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அவர் திரும்பி பக்கத்துக்குள்ள ஏதோ ஒரு மோதிர மாதிரி இருக்கு. அவர் ஓடி அந்த வீட்டோட பலகையில மோதுறாரு. நிமிந்து பக்கத்துக்குள்ள ஒரு பெரிய மாடு அவரை முட்டிட்டு நிக்குது. ரெண்டு கொம்புக்கு இடையில அவர் நின்று சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. அவரை விடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த மாடு விடவே இல்லை. அது வேற யாரும் இல்ல, அவருடைய மாடு பக்கு தான். அவருடைய மாடு பக்க சின்ன வயசுல இருந்து அவர் தான் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. எந்த ஒரு ஆபத்தையும் இதுவரையிலும் விளைவிச்சதே இல்ல. ஆனாலும் நபரு கூட முடியாத அளவுக்கு அவர் வந்து முட்டி மோதிட்டு இருக்கு. அவரு விடுவிக்க எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனாலும் முடியல. இப்பதான் அவரு ஒரு இடத்துல பயந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய பிடியை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்துது. அப்படியே வந்து தரையில கீழே விழுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அழுந்து போறாரு. அந்த மாட்டை பாக்குறாரு. அந்த மாடிடம் எந்த ஒரு ஆக்ரோஷமும் தெரியல, மாறா ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஏதோ வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி அது பார்த்துட்டு நிக்குது. இந்த நேரத்துல தான் ஜேம்ஸ் மெதுவா வந்து எழுந்திருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு அப்படியே போறாரு. அவருடைய வீட்டை வந்து அடைகிறாரு. இந்த நேரத்துல அவர் பல விதமா யோசிக்கிறாரு. ஒரு நிமிஷத்துல மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டோம். அதே நேரத்துல அவருடைய மகள் சாண்டி நினைக்கிறாரு. அது சின்ன வயசுல இருந்து அவருடைய மகள் சாண்டி அந்த மாட்டுக்கு பக்குக்கு எப்போதுமே உணவளிப்பா. ஆப்பிள், கேரட் அப்படின்னு எல்லாமே உணவளிப்பா. எப்போதுமே அது பாசமா நடந்துப்பா. எப்போதுமே நெருக்கமா இருப்பா. ஆனாலும் இது போல ஒரு முறை நடந்ததுல நம்ம இவ்வளவு பெரிய மனிதர் தாங்கிட்டோம். சாண்டியோ குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி தாங்க முடியும்? அந்த குழந்தையிடமோ இதே போல ஆக்ரோஷம் நடந்துகிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே அவருக்கு பயமா இருந்தது. இப்பதான் வீட்டுக்குள்ள போறாரு. அவருடைய அப்பாவுடைய பழைய கை துப்பாக்கிய வெளில எடுக்கிறாரு. நேரா வெளில வராரு. இப்ப அவருடைய மாடு பக்கு இவரை பார்த்துட்டே இருக்கு. கொல்றது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு இப்ப நேரா அந்த துப்பாக்கிய அந்த மாட்டுக்கு முன்னாடி நீட்டுறாரு. ஆனா அந்த மாடோ எந்த ஒரு பதற்றமோ ஆக்ரோஷமும் இல்லாம அமைதியா ஜேம்ஸ பார்த்துட்டு இருக்கு. ஜேம்ஸுக்கு அவரால் விசையை அழுத்த முடியல. ஏன்னா அவருடைய பார்வை ரொம்ப அமைதியா இருக்கு. எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்ல. இப்ப அவரு விசையை அழுத்த முடியாம பக்கு மீது குறி வைக்கிறாரு. பக்கம் அவரை பார்த்துட்டே இருக்கு. ஆனாலும் அது அசையவே இல்லை. அவரால் விசையை அழுத்த முடியல. துப்பாக்கிய மெதுவா கீழே இருக்கிறாரு. இப்பதான் யோசிக்கிறாரு, பக்கை நம்மளால கொல்ல முடியாது. அதே சமயத்துல உயிரோட இருக்கிறதும் ஆபத்து. இதை கொல்வது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த மாவட்டத்திலேயே ஒரே ஒரு இறைச்சி கூடம் தான் இருந்திருக்கு. அந்த இறைச்சி கூடம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த இறைச்சி கூடத்துல ஷேக் என்பவர் வேலை செய்யறாரு. இப்ப உடனடியா ஷேக்கு அவர் போன் பண்றாரு. கால் எடுத்து ஹலோ யாருன்னு கேக்குறாரு. என்னிடம் ஒரு மாடு இருக்கு, இந்த மாடை வாங்கிட்டு போறீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இன்னும் ஒரு மணி நேரத்துல அங்க வந்துடுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. நேரா அவங்க வந்து அந்த மாட்டுக்கு ஒரு விலையும் பேசுறாங்க. விலை பேசி $2000 காசையும் கொடுத்துட்டு அந்த மாடை வந்து ஏத்திட்டு போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய மகள் சாண்டி வரா. இப்ப சாண்டி வந்து எங்கப்பா பக்கு அப்படின்னு எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறா. இப்ப பக்கு காணோம். உடனே அவரு இல்லம்மா மாடு தொலை தூரம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு, அது இன்னும் வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சாண்டி எதுவுமே பேசல. வீட்டுல அந்த பக்கு ஞாபகமாவே அவர் இருந்திருக்காரு. ஏன் அது அப்படி பார்த்தது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. இந்த இடத்துல திடீர்னு பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. இப்பதான் வெளில ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா அவருடைய மகள் பயங்கரமா கத்திட்டு நிக்கிறா. என்னமா அப்படின்னு கேக்குறது. இது போல ஒரு பெரிய ஒரு பாம்பு கிடக்கு அப்படின்னு சாண்டி சொல்றா. உடனடியா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. பயங்கரமான ஒரு விஷ பாம்பு அங்க கிடக்குது. அந்த பாம்பு இறந்திருக்கு. கொஞ்சம் உத்து பாக்குறாரு. அப்பதான் ஏதோ ஒன்று மிதிச்சது மாதிரி அது தெரியுது. அது வேற இது இல்ல, மாட்டோட கால் தடம் தான். இப்ப அதை பார்த்து ஆச்சரியம். ஏன்னா அவர் எப்போதுமே அவருடைய மாட்டு கால்ல கிளம்பு செத்தும் போது வித்தியாசமா செத்துக்குவாரு. அந்த வித்தியாசமா கால் தடம் அங்க பயந்து இருந்தது. இப்பதான் அவர் யோசிக்கிறாரு, இவர் தண்ணி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு வந்ததும் அது கடிக்கிறதுக்காக வேகமா சீறி இருக்கு. இப்ப திடீர்னு அந்த மாடு அதை பார்த்துட்டு நம்மளை பிடிச்சி தள்ளிவிட்டு அந்த பாம்பை பக்கு காலாலே கொண்டு இருக்கு. நம்மள பக்கு வந்து காப்பாச்சு அப்படின்றதும் அவர் உணர்றாரு. இப்பதான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு உடனடியா போன் எடுத்து அந்த இறைச்சி கூடத்துக்கு போன் பண்றாரு. அந்த இறைச்சி கூடத்துல இருந்து ஒரு பெண் போன் எடுக்கிறாங்க. இது போல பக்குன்னு ஒரு மாடு, அந்த மாடோட நம்பர் வந்து சொல்றாரு. அந்த மாடோட உரிமையாளர் நான் தான், அந்த மாடை திரும்பவும் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த பெண் கேட்க விடல. இன்னும் 20 நிமிஷத்துலயே அந்த மாடு வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அழுந்து போறாரு. இப்போ உடனடியா இங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிட்டு அவர் வேகமா ஸ்டார்ட் பண்றாரு. அவர் டைம் பாக்குறாரு. மணி 12:20 அங்க போய் ஆகணும். ஏன்னா அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. வேகமா அந்த ரோட்ல அவர் பயணிக்கிறாரு. 100 கிலோமீட்டர் வேகத்துல அவர் இதுவரையும் போனதே இல்ல. ஆனா அப்ப போறாரு. இப்ப போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நடு ரோட்ல ஒரு பெரிய ஒரு தந்தி மரம், ஒரு மரம் விழுந்து கிடக்கு. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா தன்னுடைய மாட்டை மீக்கிறதுக்கு இன்னும் 15 நிமிஷத்துல போகல அப்படின்னா வெட்டிடுவாங்க. அதனால அதிர்ச்சி ஆகிட்டு நின்று இருக்காரு. சுத்தமுத்து பாக்குறாரு. வழக்காட்டெல்லாம் இருக்கு, அதான் நெல் வேலைலாம் இருக்கு. அதுல இறங்கி பள்ளமேடு இருந்தாலும் அதுல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப மெயின் ரோட்ல வந்து ஏறாரு. போலீஸ் வேன் பின்னாடி துரத்திட்டு வருது. இப்பதான் அவருக்கு புரியுது, ஏன்னா அந்த இடத்துல 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போக முடியும். ஆனா ஜேம்ஸ் 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட
அவர் பயணிச்சிருக்காரு. இதனால அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருது. இப்பதான் ஒரு ஓரத்தில் நிக்கிறாரு. இவள போலீஸ் வந்து ஏன் இவ்வளவு வேகம் போறீங்க, உடனே கீழே இறங்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் ஜேம்ஸ் சொல்றாரு, சார் நிலைமையை புரிஞ்சுக்கீங்க, என்னுடைய மாட்டை இறைச்சி கூடத்துல வெட்ட போறாங்க, இன்னும் 15 நிமிஷத்துல போயிட்டு அந்த மாடு நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், எனக்கு அந்த மாடு உயிரோட வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜேம்ஸோட கண்களை அந்த போலீசார் பாக்குறாரு. அவருடைய கண்களை ஏதோ உண்மை உள்ளத அவர் உணர்றாரு. சரி போ, ஆனா ஏதாவது விபத்து நடந்தா அது நீ செஞ்ச தவறுதான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிறாரு. இப்ப ஜேம்ஸ் வேகமா கார் எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அந்த இறைச்சி கூட அந்த நகரத்துக்கு வெளியில இருக்கு. அதனால அது பக்கத்துல நெருங்கத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்ல. உடனடியா அது உள்ள வந்து நுழையிறாரு. இப்ப அங்க செக்யூரிட்டி வந்து நிறுத்துறாங்க. ஆனா செக்யூரிட்டி எந்த பதிலும் சொல்லாம உள்ளார வர்றாரு. இப்ப உள்ள போன ஒருபடி பரபரப்பா இறங்கி பக்கம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு ஓடுறாரு. அந்த இறைச்சி கூடத்துல எங்க போறதுன்னு தெரியாம அங்கும் அலைகிறாரு. எல்லா இடத்தையும் ஓடி பாக்குறாரு. இப்பதான் ஒரு இடத்துல பாக்குறாரு, 4-5 மாடுகள் அங்கே வந்துட்டு இருக்கு. அப்பதான் அந்த மாட்டை பின்னாடி கடைசியா பக்கி நடந்து வந்துருக்கு. இப்போ ஒளிபெருக்கி மூலமா இப்படி அறிவிக்கிறாங்க, 3வதா 213 வெட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இப்ப அதை கேட்டு அதிர்ச்சியா வர்றாரு. உடனடியா பக்க பகறாரு. பக்கம் இவரை வந்து பாக்குது. பக்கு நீ நில்லு அப்படின்னு சொல்றாரு. அதே போல பக்கு நின்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க பணி செய்யறவங்க அங்க வராங்க. நீங்க யாரு கேக்குறாங்க, இது போல பக்கு என்னுடைய மாடு, இந்த மாட்டை வெட்டாதீங்க, இந்த மாடை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களுக்கு வெட்டக்கூடிய ஆர்டர் வந்துச்சு, நாங்க வெட்ட போறோம், இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அவர் சொன்ன பிறகு அந்த இறைச்சி கூடத்தோட முதலாளி வராரு. அவரு தான் வந்து மொத்த காசையும் கொடுத்துட்டு வாங்கினாரு. இப்ப அவர் வந்துட்டு, ஓ நீயா ஜேம்ஸ், உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. இது போல என்னுடைய மாட்டை நான் திரும்ப வந்து அழைச்சிட்டு போறேன், என்னோட மாட்டை வெட்டாதீங்கன்னு சொல்றாரு. அவரோ நீ உன்னுடைய மாட்டை வித்துட்ட, நாங்களும் இறைச்சியை வித்துட்டோம், இது இனிமே இறைச்சி தான் அப்படின்னும், இப்ப இது இறைச்சியா தான் நாங்க பார்க்க முடியும், நாங்க ஆர்டர் கொடுத்துட்டோம், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஜேம்ஸ் கெஞ்சிறாரு, நான் தெரியாம வித்துட்டேன், உங்களுக்கு 2 மடங்கு காசு தரேன் அப்படின்னு $4000 எடுத்து அவரிடம் தராரு. மேலங்கிரி பாக்குறாரு. ஆனா 2 மடங்கு இல்ல 3 மடங்கு, அதாவது $6000 கொடுத்தா நான் விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ஜேம்ஸிடம் எதுவுமே இல்ல. இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வெளில பாக்குறாரு. அவருடைய ஜீப் நின்று இருக்கு. அந்த ஜீப்பை கையை காட்டி, இந்த ஜீப் மட்டும் தான் என் கையில இருக்கு, மிச்ச காசுக்கு இந்த ஜீப் எடுத்துங்க அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றாரு. இப்ப அந்த முதலாளியோ சரி அப்படின்னு பக்கத்துல வராரு. அந்த ஜீப்பை சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த ஜீப்பு $1000 தான் சேரும், மிச்சம் $1000 கொடு அப்படின்னு வெட்டப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் ஜேம்ஸ் சட்டப்பையில கையை விடுறாரு. $50 தான் இருக்கு. இப்ப அதை கொடுத்து எப்படியாவது விட்டுருங்க சார், தயவு செய்து அப்படின்னு கெஞ்சுறாரு. இப்ப நக்கலா சிரிச்சிட்டு, எந்த ஒரு பொருளையும் வித்துட்டா திரும்ப வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நக்கலோட பேசுறாரு. எல்லாத்தையும் ஜேம்ஸ் அப்பாவித்தனமா கேட்டிருக்காரு. இப்பதான் சரி நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வேலையாட்களிடம் அந்த மாடை விடுவீங்க அப்படின்னு அவர் உத்தரவுறாரு. மாடை அழைக்கிறதுக்காக ஜேம்ஸ் போறாரு. ஆனா பக்கம் அங்கேருந்து நகரவே இல்லை. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஜேம்ஸ் போட்ட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த பக்கம் நின்று இருக்கு. இந்த இடத்துல அந்த முதலாளி அங்க வர்றாரு. உடனே அந்த மாடை கயிறு வந்து கட்டுங்க, அந்த மாட்டோட முதலாளி உத்தரவிட்டா உடனே அது கேட்கும், அதனால உடனே கயிறு போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கயிறு போடுறாங்க. அந்த மாடும் ஜேம்ஸ் பாக்குது. சரி வா போலாம் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வராரு. அந்த மாடு வந்து வெளில வருது. வேலையாட்கள் ஒருத்தன் வந்து கேக்குறான், எப்படி சார் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். இப்பதான் ஜேம்ஸ் சொல்றாரு, என்னோட ட்ரக் வந்து வித்தாச்சு, எங்களுக்கு வேற வழி இல்ல, நடந்ததே நான் போகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவனும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு தெரிகிறான். இப்ப ஜேம்ஸ் பக்க கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து வெகு தூரம் போயிட்டு இருக்காரு. 1 கிலோமீட்டர் கடந்துட்டாரு. உள்ள மக்கள் எல்லாருமே ஜேம்ஸ விசித்திரமா பாக்குறாங்க. ஏன்னா மேலை நாடுகள்ல எல்லாமே மாட்டெல்லாம் கையில கொண்டு போக மாட்டாங்க, லாரியில தான் கொண்டு போவாங்க. நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு பதிவிடுறாங்க. ஆனா ஜேம்ஸுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அவருடைய பக்கம் வந்து கிடைச்சிச்சே, அது போதும் அப்படின்ட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச தூரம் நடக்கிறாரு. திடீர்னு அவருடைய நண்பர் ஏத்த மாதிரி ஒரு ட்ரக்ல வந்து வராரு. இப்பதான் அவர் பார்த்து அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, எங்க ஜேம்ஸ் போற, ஏன் நடந்து போற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்தை சொல்றாரு. இது போல நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்பதான் அவரோட நண்பர் சொல்றாரு, என்னுடைய மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லை, உன்னை கொண்டு வந்து விட்டு போனா எனக்கு லேட் ஆயிடும், அதனால சாரி ஜேம்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருடைய நண்பரும் அவர் பேராரு. இப்ப ஜேம்ஸ் நேரா வீட்டுக்கு வராரு. சூரியன் மறைய போகுது. அவருடைய வீட்டுக்கு வந்துறாரு. சாண்டி அங்கிருந்து ஓடி வரா. பக்க பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. பக்கு வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சு அந்த மாட்டை போய் கட்டி பிடிக்கிறா. அவரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பா நேத்து நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ட்ரக்ல நம்ம பக்கம் ஏத்திரி போனதை நான் பார்த்தேன். ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் உங்கள்ட்ட வந்து கேட்டேன். ஆனா ஏதோ நடந்திருக்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. என்னப்பா நடந்தது அப்படின்னு அவருடைய மகள் சாண்டி கேட்கிறா. இப்பதான் அவர் சொல்றாரு, இது போலமா நேற்று நான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது பக்கம் வந்து என்ன மோதனான். அவன் என்ன தாக்கலான்னு நினைச்சுக்கிட்டு நான் உடனே இறைச்சி கடையில வித்தேன். இந்த இடத்துல தான் இன்னைக்கு காலையில ஒரு விஷப்பாம்பில் இருந்து தான் என்ன பாதுகாத்தான் அப்படின்றது தெரிஞ்சுது. புல்லுல மறைஞ்சிருந்து அந்த பாம்பு என்ன தாக்க வந்திருக்குது. இந்த இடத்துல தான் பக்கு என்னை காப்பாத்திருக்கான். இது தெரியாம நான் வித்துட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. காலையில நீ கூப்பிட்ட பிறகுதாமா எல்லா உண்மையும்
தெரிஞ்சது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சாண்டி கண் கலங்குறா, கலங்கிட்டு அவருடைய அப்பாவை பாக்குறா. பிறகு பக்க பாக்குறா. அப்ப நம்ம பக்கு ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருடைய அப்பாவிடம் கேட்கிறா. ஆமாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பிறகு அப்பா நீங்க பிக்கப் லாரி இல்லாம ஏன் வந்தீங்க, கார் எங்க அப்படின்னும் அவ கேட்கிறா. ஜேம்ஸும் பெருமூச்சு விட்டுட்டு பக்குக்கு ஈடா அது கொடுக்க வேண்டியிருந்தது, இப்ப நம்ம இடம் கார் இல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. சாண்டி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அமைதியா தோலை குலுக்கி, சரி பக்கு காரை விட முக்கியம் சரியா அப்பா அப்படின்னு அவ குழந்தைத்தனமா இருக்கிறா. அவரு அவருடைய மகளை கட்டுப்பிடிச்சுக்கிறாரு. அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் பெருக்குது. அவர் சொல்றாரு, உண்மையா நீ என்னை விட புத்திசாலி அப்படின்னும் அவர் சொல்றாரு. 3 பேருமே அவருடைய வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பக்குக்கும் அவருடைய மகளும் அவரும் சேர்ந்து புல்லளிக்கிறாங்க. இப்பதான் என்னுடைய உயிரை காப்பாத்தின பக்க, அதுக்கு பதிலா நான் அதை கொல்ல பார்த்தேன், இதெல்லாம் உணராம நான் ஏதோ தவறு செய்ய பார்த்துட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவங்க எல்லோருமே சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த வீடியோ எப்படி செய்யுங்க மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.